ஹாய், இன்றைக்கி வந்து ஒரு சிக்கன் ரெசிபி. இது என்ன சிக்கன் எனக்கு தெரியாது, சத்தியமாக பேர் தெரியாது. எங்கள் அம்மா இதை வந்து பண்ண சொன்னாங்க. ஸோ இதில் வந்து தயிர், உப்பு, அப்புறம் சிக்கனோட பெஸ்ட்டு பீஸை ஸ்லைஸாக வெட்டி, நார்மலாக ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி ரொம்ப ஸ்லைஸாக வெட்டி இதை வந்து மிக்ஸ் பண்ணி இப்படி வச்சுருக்கோம். ஸோ இப்போ ஒரு பேனில் ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு இப்போது நல்லா ஆயில் ஹீட்டாக இருக்குது. ஸோ இப்போ இந்த மிக்ஸ் பண்ணி வச்ச சிக்கனை டேரெக்டாக உள்ளே போடணும். ஸோ இது வந்து பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் கிண்ட ஆரம்பிக்கணும். தயிர் வந்து ரவுண்டாக வரும், பட் அது கேர் பண்ண தேவையில்லை. நீங்கள் நார்மலாக அப்படியே கிண்டிகிட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து நல்லா லைட்டாக வேகிற மாதிரி ஒரு 25% 50% வேகிற மாதிரி லைட்டாக எண்ணெய் ஊற்றியே வேக வைங்க. மேக்ஸிமம் நீங்கள் இது தண்ணி ஊற்ற வேணாம். இந்த சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் இப்போ வெளியே வந்துடுச்சு, ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஸோ இப்போ இதில் இன்னொரு 1 டீஸ்பூன் ஆயில், இன்னொரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிடுங்க. இது வந்து டொமேட்டோ அப்புறம் ஆனியன் இந்த ரெண்டையும் ஃப்ரை பண்ணி லைட்டாக வதக்கிட்டு அதை அரைச்சி வச்சது எடுத்து போட்டு கரண்டி. இதை வந்து நீங்கள் இது வந்து கொஞ்சோட மட்டும் அரைச்சி வச்சுருங்க. ஸோ இப்போ இதை நீங்கள் நல்லா வதக்கணும். கறி வீட்டு மசாலா. இது வந்து நான் வீட்டில் மிளகு, அப்புறம் லைட்டாக சோம்பு, அதுக்கப்புறம் சீரகம் போட்டு கொஞ்சோல அது கூட சேர்ந்து வரமிளகாய் போட்டு அரைச்சது. இது எங்கள் வீட்டு மசால் பொடி. இது உங்களுக்கு சீக்கிரம் சொல்ல முடியாது. இதுக்கப்புறமா லைட்டாக மஞ்சத்தூள் லைட்டாக போட்டு, மறந்து போய் எப்பயும் போல் நீங்கள் உப்பு போட்டுறாதீங்க. உப்பு சிக்கன்லேயே போட்டிருக்கு, அப்புறம் ரொம்ப உப்பாயிடும். ஸோ இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் வதங்கினதுக்கப்புறம் இதையே நார்மலாக சாப்பிட்றலாம், இதையே சாப்பிட முடியும் போல. ஆனால் நம்ம இப்படி பண்ண போதில்லை. கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்தீங்கன்னா இதை விட நல்ல டிஷ் கிடைக்கும். ஸோ இதை நல்லா வதக்கி பேன் சீட் ஆனதுக்கப்புறம் இந்த சிக்கனை இப்படி உள்ளே போடணும். ஸோ இதை உள்ளே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா சிம்மில் வச்சுருக்க. சிம்மில் இருக்குது. ஸோ இப்போ வந்து இதை நீங்கள் எண்ணெய் ஊற்றி தான் வதக்க போகிறீங்க, தண்ணி தெளிக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து ஆயிலில் வேகணும் சிக்கன். தண்ணி ரொம்ப வேகலை, ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க, ரொம்ப லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் ஊற்றியே வேக வைக்கலாம். இது வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும் சில பேருக்கு, என்னடா இவ்வளோ எண்ணெய் ஊற்றுறீங்கன்னு. அதெல்லாம் பார்க்காதீங்க. இருக்கிறது ஒரு லைஃப், நல்லா சாப்பிட்டு நல்லா ஜாலியாக இருங்க, நல்லா வேலை பாருங்கள். சரியா? ஓகே, நான் வில் கம் வித். சரி, இப்போது இதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புகிறேன். பாய் பாய். தேங்க்யூ.